அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நௌஷாத் ரோஷன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் ரோஷன் கேட்ரஸ் அண்டு ரோஷன் குக் வித் குக் இந்த 2 சேனல்லையும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, நம்ம ஸ்மால் ஆர்டர்ஸ் டோர் டெலிவரி இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் தான் இந்த வீடியோ இன்றைக்கி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நம்ம பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். நம்மளை அணுகணுன்னாக்கா பெரிய ஃபங்க்ஷன்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க நம்மகிட்ட, சார் நமக்கு இந்த டேஸ்ட்டில் நமக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோனா கிடைக்குமா, இல்லை அங்கே தான் வந்து பர்ஃபார்ம் பெரிய ஆர்டர்ஸ் தான் கொடுப்பாங்களா? நிறைய பேர் கேட்காமலே அதை பற்றி பேசாமல் இருந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இது போய் சேரணும். நம்ம கஸ்டமர்ஸ் கூட எப்போவும் ஒரு அப்டேட் இருக்கணும், ஒரு டச் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம இங்கே கிச்சனும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் நம்ம இங்கே கிச்சன் இருக்குது, அவங்க வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்மளுடைய இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குனாக்கா, நம்மளுடைய குடோன் ஆஃபீஸு நம்ம கிச்சன் எங்கே இருக்குனாக்கா, சேலத்தில் ஃபேர்லேண்ட்ஸ் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சாந்தம் காம்ப்ளெக்ஸ். அது கொட்டின மாதிரி டம்ரோ ஃபர்னிச்சர் இருந்தது தான் இப்போ வந்து லூயிஸ் ஃபிலிப் ஷோரூமாக இருக்குது. அந்த ஷோரூமுக்கு பக்கத்து சந்திலே வந்து 5வது பில்டிங் 5 ரோட்ஸ்லேருந்து வந்தீங்கன்னாக்கா சாந்தம் காம்ப்ளெக்ஸ் போகிற வழியில் அது சாரதா காலேஜ் ரோடும்பாங்க. சாந்தம் காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடியே லெஃப்ட்டில் திரும்பினா 5வது பில்டிங். இது இந்த கிச்சனோட கான்செப்டே என்னென்னாக்கா, சின்ன பார்ட்டிஸ் நம்ம வீட்டில் 30 பேருக்கு 50 பேருக்கு 70 பேருக்கு 100 பேருக்குன்னு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆஃபீஸில் இருக்கும், காலேஜஸில் இருக்கும், பர்த்டே, வளகாப்பு, இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதரு. அதே மாதிரி காலேஜில் சின்ன ஆர்டர்ஸ் இருக்கும், பேங்க்ஸில் இருக்கும். அந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இந்த 5 கிலோ பிரியாணி, 3 கிலோ பிரியாணி, 10 கிலோ பிரியாணின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம பர்மனெண்ட் ஸ்டாஃபுங்க நம்ம கிச்சனில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 கிலோ பிரியாணி தான் தேவை இருக்குது, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு சமையல்காரனை கூப்பிட்டாங்கன்னா நிறைய பேர் வரதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அந்த 5 கிலோவில் போய் என்னடா லேபர் கிடைக்கும், எனக்கு பெரிய வேலை கிடைச்சா நம்ம போய் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வரதுக்கே தயங்குவாங்க. அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து லேபர் கொடுத்து மசாலா, காய்கறி, மட்டன் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்போ பார்க்கும்போது காஸ்ட் இதோட நம்மளோட 50-60% அதிகமாகிடும். அதுவும் என்ன டேஸ்ட்டில் வருங்கிறது அன்றைக்கி தான் தெரியும். பட் அளவோட கிருபில் நம்ம கிச்சனில் பொறுத்தவரையிலும், நம்ம ஃபுட்டை பொறுத்தவரையிலும், நம்ம கேட்ரிங்கில் நம்ம கல்யாணத்துலலாம் என்ன டேஸ்ட் கொடுக்குறோமோ, அது பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை 65 மசாலா சிக்கன்னு, பெப்பர் சிக்கன்னு, இல்லை ஃபிஷ்ஷு, ஸ்வீட்டு எதாக இருக்கட்டும், அங்கே என்ன டேஸ்ட்டில் நம்ம டெலிவரி கொடுக்குறோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம பர்மனெண்ட் டீம் இங்கே இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் 5 கிலோனாலும் நம்ம இங்கே ஆன் டைமுக்கு நீங்கள் சொல்கிற டைமுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு 24 ஹவர்ஸ் முன்னாடி நமக்கு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா, நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரம் கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜை பற்றி நான் சொல்லணுன்னாக்கா, டீட்டெயிலாக பிரியாணி வந்து இப்போது 1 கிலோ பிரியாணி 2000 ரூபா. அது 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் போட்டு அந்த ரேஷோவில் போடுவோம். இண்டியா கேட் கிளாசிக்கு, மரச்சக்கில் கடல் எண்ணெய் சேம் அதே குவாலிட்டி தான். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் என் குவாலிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்கிறோனோ அதே டேஸ்ட் அதே குவாலிட்டி அப்படி தான் அதில் தான் ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்க போனால் 5 கிலோ பிரியாணி சொல்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் எண்ணெய் கத்திரிக்காய், தால்ச்சா, பிரியாணி, கட்டா, இது 2ல் இந்த எண்ணெய் கத்திரிக்காய், தால்ச்சா இதில் 2ல் ஏதாவது ஒன்று இதில் ரெடி பண்ணி ஜீரக சம்பா இருந்தாலும் சேம் ப்ரைஸ் தான், பாஸ்மதி இருந்தாலும் சேம் ப்ரைஸ் தான். ஸோ 2000 ரூபா ஒன்றுக்கு ஒன்றுன்னா 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ மட்டும்னா 2250 ரூபா. இப்போ 5 கிலோனாக்கா 10,000 ரூபா ஆகுது. இப்போ 10,000 ரூபாயில் உங்களுக்கு வந்து பிரியாணி, தால்ச்சா, சட்னி கிடைச்சிடும். நீங்கள் வரலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். பாத்திரம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுத்துடலாம். இதே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு சமையல்காரங்க கூப்பிட்றீங்கன்னா வரது கஷ்டம், அந்த குவான்டிட்டிக்கு ஆள் வரது கஷ்டம். அப்படியே வந்தாலும் அங்கே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா அன்றைக்கி ஒரு 2 பேர் வருவாங்க, அதுக்கு வேலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த லேபரு, அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் மசாலா, அதுக்கப்புறம் மீட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது காஸ்ட்டு இதோடு அதிகமாக போயிடும். ஆனால் உங்களுக்கு பட்ஜெட்லேயும் கிடச்சிரும், அதே டேஸ்ட்டில் குவாலிட்டிலையும் கிடச்சிரும். நீங்கள் எந்த ப்ரெஷரும் இல்லை, அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், பாத்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் முன்னாடி சொன்னால் போதும், ஆன் டைம் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்டர் சிக்கன் எடுத்துட்டோம்னாக்கா கிலோ 30, 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபான்னு வெரைட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. 65னாக்கா ஒரு ப்ரைஸு, பெப்பர் சிக்கன்னாக்கா 500, கிரேவினாக்கா 550, 600, லெக் பீஸ்னாக்கா 80 ரூபா, ஃபிஷ்ஷுனா 80 ரூபா ஒரு பீஸ். எத்தனை பீஸ் சொல்கிறாங்களோ அத்தனை பீஸு. இந்த ஸ்மால் குவான்டிட்டியில் உங்களுக்கு நம்ம எல்லா கல்யாணத்தில் டேஸ்ட் இருந்ததோ அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கைக்கு வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ஏற்கனவே போயிட்டுருக்கு. சின்ன காலேஜ் ப்ரோக்ராமுங்க, பேங்க் ப்ரோக்ராமுங்க, நிறைய அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க இங்கேருந்து ரெடி பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் நம்ம கிச்சன்லேருந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு இபி ஆஃபீஸர் அவங்க ரிட்டையர்ட் ஆகிறவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 150 பேருக்கான
லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்வீட் வந்து ஃபினிஷான ரெடியான கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் இன்றைக்கி அவங்களுக்கு ரெடியாகி போகிறது அதுதான். பெப்பர் லீனான்னு ஒரு சிக்கன் இருக்குது, நம்மளது ரொம்ப ஃபேமஸ் பெப்பர் சிக்கன்லேயே. அதில் நம்மளுடைய ஓன் மசாலாவில் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெப்பர் சிக்கன் எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ரெடி பண்ணி அனுப்புகிறோம். இன்ஷால்லா இப்போ கிச்சனில் மீதி நம்ம மீதி என்ன ப்ரோக்ராம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம முசஃபர் ஸ்வீட் ரெடி கண்டிஷனில் இருக்குது. கம்ப்ளீட் ஆகிடுச்சாப்பா? முசஃபர் ஸ்வீட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். கோவா எல்லாம் போட்டாச்சு. அதில் ஜஸ்ட்டு இப்போ இறக்கிடுவாங்க ஒரு 2 மினிட்ஸில். माशाअल्लाह बिल्कुल ठीक है. எண்ணெய் கத்திரிக்காய் ஏற்றியாச்சு. இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம மசாலா எல்லாம் முதல்ல ரெடியாக வச்சுட்டா டக்குன்னு போடுறது தான். இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய நம்ம மெனு இது தான், எண்ணெய் கத்திரிக்காய். ஆயில் நம்ம போட்டிருக்குறோம், நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆனியன். இந்த ஆனியனை லைட்டாக செவக்கணும், ரொம்ப செவக்கக்கூடாது. லைட்டாக செவந்த உடனே இதில் வந்து தாளிச்சிடுவோம். கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இது போட்டோடனே அதுக்கப்புறம் இதுக்குண்டான மசாலா நான் வேணாலும் அது ரெசிபி காமிக்கிறேன். அதுக்குண்டான மசாலா கண்டினியூவாக டக்குன்னு போட்டுட்டு அவ்வளோதான். வெங்காயம் பாயில் ஆகிற வரலும் விட்டுடுவோம். வெங்காயம் ஒன்ஸ் சாஃப்டான உடனே அதில் நம்ம மாங்காய், அப்புறம் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த புளி போட்ட உடனே ரெடி ஆகிடும். இது மேக்ஸிமம் ஒரு 1/2 hour. இந்த 1/2 hourல இது இறக்குன உடனே அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி, பெப்பர் சிக்கன்னு அதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் ஒன்ஸு ஃப்ரை ஆகிடணும். லைட்டாக சிவப்பாயிடுச்சா, சிவந்த உடனே தாளிச்சிட வேண்டியது தான். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமு வரமிளகாய், அதே மாதிரி மிளகு ஒரு 30 கிராமு, ஒரு 20 கிராம் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு இது போட்டிருக்குறோம். கருவேப்பிலை மட்டும் இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு நிமிஷம்தான். இதுக்கப்புறம் போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு நம்ம இதில் பூண்டு இதில் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் ஜீரகம் ரெண்டுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிராம் வெந்தயம் ஜீரகம் ரெண்டுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கு. இந்த குவான்டிட்டி வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேருக்குனாக்கா ஒரு 150 பேர் இல்லை 200 பேருக்கு போதுமான குவான்டிட்டி இது. வெள்ளை எள்ளு போடு. வெள்ளை எள்ளும் வறுத்த கடலை. வெள்ளை எள்ளு வறுத்த கடலை இது வெள்ளை எள்ளு ஒரு 150 கிராமு, வறுத்த கடலை வந்து ஒரு 250 கிராமு. இதுவும் வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்குறோம். இப்போ அது போட்டோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கல்லுப்பு இது எல்லாமே ஈச் வந்து ஒரு 125 கிராம் ஈச். இது ஒரு 125 கிராம் மல்லித்தூள், மிளகாத்தூள் 125, கல்லுப்பு ஒரு 125 கிராம். தக்காளி ஒரு 2.5 கிலோ, 1.5 கிலோ பெரிய வெங்காயம் இது வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்குறோம். ஆல்மோஸ்ட் இதில் போட வேண்டியது எல்லாமே போட்டுட்டோம். கத்திரிக்காய் போட்டுருமா? கத்திரிக்காய் நம்ம தால்ச்சானாக்கா கொஞ்சம் நீட்டமாக வருது, அந்த கத்திரிக்காய் கொடுப்போம். கட்டானாக்கா இந்த மாதிரி வயலட் கலரில் இருக்கிற உருட்டின கத்திரிக்காய் இந்த மாதிரி 4 வெட்டி கட்டாக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு, இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு,
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிரியாணியோட அதிகமாக இதை வந்து இட்லி தோசையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நம்ம கேட்ரிங்கில் இது டேஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அது தெரியும். பிரியாணியோட அதிகமாக இது வந்து நம்ம இட்லி ரொட்டிக்கு எல்லாம் சாப்பிட்டோம். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பிரியாணி கொஞ்சம் நேரத்தில் ஏற்ற போகிறோம். மெயின் பிரியாணினாலே அதில் மெயின் ரோல் வந்து மட்டன் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு 8 கிலோ 10 கிலோ அந்த சைஸில் நம்ம ஒவ்வொரு பீஸும் நம்ம ஒரு 100 கிராம் 80 கிராம் சைஸில் நம்ம பீஸ் எடுப்போம். சின்னதாக அடித்தோன்னாக்கா நம்ம ரொம்ப இலசான ஆட்டுக்குட்டி இல்லை, அது ரொம்ப பீஸாகி அப்புறம் நம்ம இலைக்கு பீஸ் வராமல் போயிடும். பாருங்கள், ஆத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வராங்க. வந்து நம்ம இந்த ரெடி பண்ணுறோமே எதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு 29th அவங்களுடைய கிடாவு இருந்து ஆத்தூர் கொங்கு மஹலில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வராங்க அவங்களும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் என்னென்னாக்கா, இப்போ நான் சார்ஜஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2000 2250 ரூபா கிலோ பிரியாணின்னு. இப்போ கிடா விருந்தில் என்னென்னாக்கா கறி அவங்க கொடுப்பாங்க, அவங்க கிடா வாங்கியிருப்பாங்க, அவங்க வெட்டுவாங்க. அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, மீட்டோட வேல்யூ, மட்டனோட வேல்யூ, இப்போ 100 கிலோ மட்டன் போடுறோம் அப்படின்னாக்கா குத்து மதிப்பாக ஒரு 75,000 ரூபா. அந்த 75,000 ரூபா வந்து 100 கிலோ பிரியாணியில் 100 கிலோ மட்டன் போடுறோம்னாக்கா 75,000 ரூபா மட்டன் ஆகிடும். 1 கிலோ 750 ரூபானாக்கா 75,000 ரூபா ஆகிடும். அந்த 75,000 ரூபா வந்து நம்ம டோட்டல் வேல்யூவில் லெஸ் பண்ணிவிடுவோம். ஏலக்காய் முதல்ல பிரியாணியில் 20 கிலோனா ஒவ்வொன்றும் 20 கிராம் லவங்கம், பட்டை, ஏலக்காய் ஈச் 20 கிராம். பர்டிகுலராக பிரியாணியை பற்றி சொல்லணுன்னாக்கா, நார்த் சைடு பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி எல்லாம் சொன்னால் ரொம்ப லாங் ஆகிடும். ஷார்ட்டாக நம்ம தமிழ்நாடு சைடு பிரியாணின்னு எடுத்துட்டோம்னாக்கா, குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா வாணியம்பாடி ஆம்பூர் பிரியாணி, சென்னை பிரியாணி, சேலம் டைப் பிரியாணி. இதில் வந்து நான் வடி பிரியாணியை பற்றி சொல்லிகிட்ருக்கிறேன். அரிசி வடித்து மசாலாவில் போடுவாங்க, அந்த பிரியாணியை பற்றி சொல்ல போகிறேன். ஆம்பூர் வாணியம்பாடியிலலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி முதல்ல வெங்காயம் போட்டு விடுவாங்க. முதல்ல வந்து லவங்கம்பட்டை ஏலக்காய் போட்ட உடனே மிளகாத்தூள் போட்டுட்டு டைரெக்டாக மட்டன் போட்டுருவாங்க. மட்டன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மட்டனுக்கு அப்புறம் தான் வந்து ஆனியனே போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மசாலாவை நல்லா மெல்ட்டு பண்ணிவிடுவாங்க. மெல்ட்டு பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. சென்னை சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சிக்கன் பிரியாணி மாதிரி ஆனியன் முதல்ல போடுவாங்க. ஆனியன் முதல்ல போட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே முதல்ல போட்டுட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கடைசீட்டில் தான் மட்டன் போடுவாங்க. மட்டன் வந்ததுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, ஆம்பூர் வாணியம்பாடியில் வந்து மட்டன் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போடும்போது அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மெல்ட் ஆகிடும். நல்லா டைலூட் லிக்விட் மாதிரி ஆகிடும். லிக்விட் மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு மசாலா கம்மியாக தான் பிடிக்கும். அதோட அரோமா எல்லாம் அரிசிக்கு வந்துடும். பட் சென்னை சைடில் வந்து முதல்ல வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் மட்டன் போடுவாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு மசாலா தனியாக டேஸ்ட்டுக்கு கிடைக்கும். அதில் வந்து பிரியாணி வந்து மேலில் இருக்கிற பிரியாணி கொஞ்சம் சோபராக இருக்கும், அடியில் பிரியாணியில் மசாலா இருக்கும். அடி பிரியாணி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், மேல் பிரியாணி வந்து கொஞ்சம் சோபரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம இலைக்கு போடும்போது அப்போது சிலர் யோசிப்பாங்க, மேல் பிரியாணி போகிறவங்களுக்கு கொஞ்சம் சோபரான டேஸ்ட்டு, அடி பிரியாணி போகிறவங்களுக்கு மசாலாவான டேஸ்ட் வருதுன்னு. அப்படி கிடையாது. பிரியாணி எப்படி சமைக்கிறது ஒரு கலையோ, அதே மாதிரி பிரியாணி வந்து பரிமாறுறது, பிரியாணி வந்து கழட்டுறது, அது ஒரு கலை. நம்ம பிரியாணி வந்து பேசனில் கழட்டும் போது என்ன பண்ணுவோம்னாக்கா, அடி பிரியாணி ஒரு 2 கக்பீர் போடுவோம், சென்டர் பிரியாணி ஒரு 2 கக்பீர் போடுவோம், மேல் பிரியாணி ஒரு 2 கக்பீர் போடுவோம். அது இலைக்கு போகும்போது அவங்களுக்கு 3 விதமாகவும் வரும். ஸோ அந்தாண்ட கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற பிரியாணி சாப்பிடும்போது சோபரான டேஸ்ட்டு, மசாலா கலந்த பிரியாணி ஒரு டேஸ்ட்டு, மிடில் இருக்கிற பிரியாணி ஒரு டேஸ்ட்டு. அப்போது வந்து இலையில் நம்ம இவ்வளோ பிரியாணி வைக்கிறோன்னாக்கா அதில் 2-3 வகையான டேஸ்ட்டு நம்ம சாப்பிட டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அது ஒரு தனி கலை. ஆனால் சேலத்துலலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தம் பிரியாணி, தப்பு கிடையாது, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டானது பிரியாணி. அது அடி பிரியாணியிலேருந்து மேல் பிரியாணி வரலும் எல்லாம் ஒரே டேஸ்ட் இருக்கும், தப்பு கிடையாது, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் அந்த மாதிரி விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க, சிலர் இந்த மாதிரி விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க. கஸ்டமர் எப்படி நம்ம இப்படி தான் கொடுப்போன்னு இல்லை, கஸ்டமரோட டிமாண்ட் என்ன, அவங்க வடி பிரியாணி கேட்குறாங்கன்னா வடி பிரியாணி, இல்லை அவங்களுக்கு சேலம் டைப் பிரியாணி வேணும்னாக்கா சேலம் டைப் பிரியாணி,
இல்லை ஆம்பூர் சென்னை டைப் பிரியாணி கேட்குறாங்கனாக்கா சென்னை டைப் பிரியாணி. எது பண்ணாலும் அதில் எந்த பிரியாணிலும் நம்மளுடைய பர்சனல் ஒரு டச் இருக்கும். அந்த பர்சனல் டச் அதில் இருக்கும்போது அது சேலத்து பிரியாணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு டபுளாக இருக்கும். ஆம்பூர் வாணியம்பாடி சென்னை பிரியாணியாக இருந்தாலும் இன்னும் ஒரு லெவல் பிரியாணி ஒரு லெவல் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுல நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு நான் இந்த வார்த்தைகள் என்னங்கிறது புரியும். முன்னிறமாக வெங்காயம் ஆயிடுச்சு, நீங்கள் உள்ளே காமிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்ஸ்கர். இது நம்ம ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ பூண்டு நம்ம போடலாம், ரெடியாக இருக்குது. இது ஹை ஃப்ளேமில் பண்ணால் என்ன ஆகுனாக்கா சீக்கிரம் செவந்துடும். பட் என்னன்னாக்கா ஒரு சில நேரத்தில் வெங்காயம் ரொம்ப கருகிடும், பிரியாணி ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடும், கோல்டன் கலரில் ஆகாது. பூண்டு தான் இப்போ போடுறோம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த பூண்டோட ஸ்மெல் குறைஞ்சிரும். இதுதான் அந்த பிரியாணி கலர் காமிக்கிறது. இந்த கலரான ஆனியன் தான் பிரியாணிக்கு இதுதான் மசாலா. மிளகாத்தூள் ஒரு 10 கிராம், ஒரு கிலோவுக்கு 10 கிராம் கணக்கில் 20 கிலோவுக்கு 200 கிராம் மிளகாத்தூள். வெங்காயம் செவந்திருக்கும், மேல் வெங்காயம் செவக்காமல் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 லிட்டர் தண்ணி. ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், பாத்திரம் நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி பாத்திரம் பளிச்சுன்னு தெரியுது பார்த்தீங்களா, அடி பிடிக்காமல். இதே மாதிரி தான் பிரியாணி சமைச்சு முடித்ததுக்கப்புறமும் கழட்டுவாங்கல்ல, அப்போ அடியில் பார்த்தா இதே பதத்தில் இருக்கும், அடி பிடிக்காமல். மெயின் சீக்ரெட்டே என்னென்னாக்கா பிரியாணியில் மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அது மட்டன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் நாட் ஒன்லி எலசான ஆடுக்குட்டி போடுறோங்கிறது மட்டும் கிடையாது ரீசன்னு. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணும்போது இப்போ நீங்கள் கீழே அடியில் காமிப்பாங்க, விறகு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் காமிக்கும்போது ஆட்டோட கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் பண்ணும்போது என்னன்னாக்கா கட்டியாகிடும், கட்டியாகிடும், நிறையா பீசஸ் உடையும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணும்போது மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறிடும், முழுசாக வெளியேறிடும். அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணும்போது பீஸு உடையாமல் கைக்கு வரும். இலையில் போடும்போதும் பீஸு நல்லா முழுசாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வெட்டி வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டும்போது தான் தக்காளி மசாலாவாக நம்ம கைக்கு கிடைக்கும். ஆம்பூர் வாணியம்பாடி சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா தக்காளி ஸ்லைஸ் மாதிரி பண்ணுவாங்க. தட்டுவடை என்ன ஷேப்பில் இருக்குது, சப்பட்டையாக, அந்த மாதிரி ஷேப்பில் வெட்டுவாங்க. அப்படி பண்ணுறதுனால என்னன்னாக்கா தக்காளி முழுசாக மெல்ட் ஆகிடும். ஆனால் இப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா மசாலா கொஞ்சம் கைக்கு தனியாக கிடைக்கும். அது விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்லுப்பு போடு, இஞ்சி போடுப்பா. ஒரு 30 கிராம் சைஸ் அளவு ஒரு கிலோவுக்கு நம்ம கல்லுப்பு போட்டுருக்குறோம். இஞ்சி அப்படி தான், ஒரு கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 20 கிலோவுக்கு 2 கிலோ. தயிர் போடுப்பா. 4 லிட்ரு டைரெக்டாக போடு. 4 லிட்ரு தயிர், 4 லிட்ரு தயிர் போடு. தயிர் கிட்டத்தட்ட 4 லிட்ரு போட்டுருக்குறோம். நல்லா மசாலா வரும். பிரியாணியில் மசாலா வர்றதுக்கு ரீசனு நம்ம போடுற வெங்காயம், தக்காளி, தயிர். நம்ம இதோட எண்ணிக்கை கூடுறதும் குறையிறதும் தான் மசாலா அதிகமாக வருதா கம்மியாக வருதாங்கிறதுக்கான ஒரு ரீசன். கொத்தமல்லி புதினா கொடுப்பா. போடு, ஒரு 3 கை போடு. அந்த மாதிரி 3 கை போடு. அதே மாதிரி பச்சை மிளகா போடு. கொஞ்சம் நேரத்தில் சாஃப்ட் ஆகிடும் தக்காளி. அதுக்கப்புறம் மட்டன் போட்டுடலாம். இப்போ கவனிச்சிருப்பீங்க, நான் ஆல்மோஸ்ட்டு வாணியம்பாடி சென்னை சைடு டைப்பில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சென்னை டைப் என்னென்னாக்கா முதல்ல எல்லாமே மசாலா போட்டுட்டோம், இப்போ கடைசியாக மட்டன் போட்டுருக்குறோம். இதனால் என்னென்னா மட்டன்னு பிரியாணியில் மசாலா நல்லா வரும். மட்டன் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரே தம்மில் சாஃப்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் பிரியாணியில் போட வேண்டிய எல்லா மசாலாவும் நம்ம இதில் போட்டுட்டோம்.
இதில் போட வேண்டியது எலுமிச்சப்பழம் மட்டும்தான். அது வந்து மட்டன் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம், மட்டன் வெந்ததுக்கப்புறம் போடுவோம். அதே பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கனாக்கா ஒலைக்கு தண்ணி ஏற்றிருக்கிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 80 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். 20 கிலோ பிரியாணிக்கு அரிசிக்கு 80 லிட்டர் தண்ணி. அதுவும் மினரல் வாட்டர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இது கொதி வந்த உடனே அரிசி வந்து இதில் போட்டு ஒரு 50% தான் வேக விடுவோம். 50% வெந்த உடனே அரிசியை ஃபில்டர் பண்ணி நம்ம அதில் போட்டு தம்மு போட்டுடுவோம். ஒன்ஸ் இங்கே மட்டன் நம்ம போட்டுட்டோமா, அதே டைமிங்கில் என்ன பண்ணுவோம், அரிசியில் தண்ணி விட்டுடுவோம். இந்த மட்டன் வேகிறது 20-25 நிமிஷம் மேக்ஸிமம். அந்த டைமிங்க்கு அரிசியும் ஊற வச்சுருவோம். 20 லிட்ரு இதில் நம்ம வந்து அதிலேருந்து தண்ணி, சூடான தண்ணி இதில் போட்டு இதில் கறி இப்போ வேக விட்டுடுவோம். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ். இப்போ மூடி விட்டுட்டோம்னாக்கா ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஒரு தம், ஒரே தம்மில் வந்து இன்ஷல்லா மட்டன் ரொம்ப இலசுங்கிறனால வெந்துடும். சில நேரத்தில் கொஞ்சம் முத்தின ஆட்டுக்கறி கிடச்சிரும். அப்போ என்னன்னாக்கா இன்னொரு தம் விடுவோம். அந்த 10-15 மினிட்ஸில் இங்கேருந்து ஸ்டீம் வரும். ஸ்டீம் வந்துச்சுனாலே ஒரு தம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். 99% அதுலேயே வந்து 75% நமக்கு மட்டன் வெந்துடும். மீதி 25% வந்து நம்ம அரிசி போட்டு தம்மு போடுவோம் பார்த்திங்களா பிரியாணியை, அதில் அந்த 100% பிரியாணி தம்மு கூடுறதில் அந்த தம்லேயே வந்து மட்டனும் சாஃப்டாக வெந்துடும். அரிசி இதில் போட்டாச்சு. புதினாவும் கொத்தமல்லி மேக்ஸிமம் ஒரு 4-5 மினிட்ஸ், அவ்வளோதான். 4-5 மினிட்ஸ் நம்மளுது வந்து ஒரு 60% அரிசி வந்து பாயில் ஆகிடும். அரிசி 50% பாயில் ஆகிடுச்சிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னாக்கா, நம்ம பச்சையாக இருக்கும்போது அரிசி என்ன சைஸ் இருந்துச்சோ அதோட டபுள் சைஸ் ஆகிடும். போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக ஸ்லோவாக கிளறணும். ஏன்னா பாஸ்மதி அரிசியை பொறுத்தவரையிலும் நம்ம உடையாமல் எடுக்கணும். ஆல்மோஸ்ட் டபுள் சைஸ்க்கு அரிசி ஆகிடுச்சி. இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஸ்டீம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே ஸ்டீம் வந்துருச்சு. ஸ்டீம் வந்துருச்சுனாலே என்ன அர்த்தம்னா தம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்துல், इसको ஓப்பன் கர். பிஸ்மில்லாஹ். சொன்னேன் பார்த்தீங்களா, 3 மடங்கு ஆகிருக்கு பாருங்கள் அரிசி லென்த் அதோடது. மேலே இருக்கிற அரிசியெல்லாம் அப்படியே பரட்டி போடணும். ஏன்னா மேலே நம்ம தம்முக்கு நெருப்பு போட்டனால மேல் அரிசி மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அது இப்படி திருப்பி போட்டோம்னாக்கா 2 மினிட்ஸில் அந்த அரிசியும் வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்படி அடியில் நோத்தி பார்த்தா சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா சுருன்னு உள்ள அடியில் தண்ணி தேங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்போது 2 மினிட்ஸ் விடணும். ஆனால் சத்தம் எதுவும் அந்த மாதிரி வரலை. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா அதோட கிருபையில் அடியில் வரலும் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதில் பாருங்கள், மட்டனும் வரும்.
மசாலா, இது பிளாக் மசாலாம்போம். இதில் பல விதமான லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஜாதி பத்திரி, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பிளாக்கு கடமன்போம், ஏலக்காய் பிளாக்கு, பட்டையில் 2 வகை பட்டை, ஜாதிப்பூ, இத்தனையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி இதில் இந்த மசாலா ரெடி பண்ணுறோம். இது ஆக்சுவலி எல்லா கேட்ரிங்கில் ஹோட்டலில் கிடைக்காத ஐட்டம். நார்மலி இது 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 பெப்பர்லினாங்கிற சிக்கன். இதுக்கு நம்ம பேர் கொடுத்ததுக்கு ரீசனே என்னென்னாக்கா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக ஏதாவது டிஷ்ஷு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது ட்ரை பண்ணி ரெடி பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் மசாலா கொடுத்து. அது கஸ்டமருடைய ஃபங்க்ஷனில் பண்ணோன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ட்ரையல்லே சரியில்லைனாக்கா பேர் கெட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம கிச்சனில் நம்ம இது ரெடி பண்ணுவோம். நம்ம கிச்சனில் வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு, ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. அலினாங்கிற பொண்ணு, அஃபான் அனஸ்ங்கிற பையன். அலினாவோட பர்த்டேயில் தான் ஒரு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, என்ன புதுசாக இருக்கட்டும், ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த சிக்கனை நம்ம ட்ரை பண்ணோம். அப்போது அது ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. சாப்பிட்டவங்க எல்லாம், உங்கள் பொண்ணுக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணீங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த அலினா ஃபங்க்ஷனில் பண்ண சிக்கன் வேணும், அலினா ஃபங்க்ஷனில் பண்ண சிக்கன் வேணும்னு நம்ம ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பெப்பர் சிக்கன் என்ன பண்ணோம், பெப்பர் அலினான்னு நம்ம பேர் வச்சது. இன்ஷல்லா இதுவும் ஒரு 10-15 மினிட்ஸ் இதுவும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் டெலிவரி தான். இன்ஷல்லா டெலிவரி அனுப்பிடுவோம் ஆட்டோவில். பிரியாணி ரெடியாகி வந்துடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து மேல் சாப்பாடு கொஞ்சம் சோபராக இருக்கும். அதே மாதிரி இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மசாலாவோடு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆடி சாப்பாடு எல்லாம் கலந்து இந்த மாதிரி இருக்கும். சுட இருக்குது. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி இன்ஷால்லா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்படி இருக்குன்ட்டு. என்னடா இவன் மட்டுமே சாப்பிட்றான்னு நினைக்காதீங்க. நான் சாப்பிட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. பட்டு பிரியாணி தம் அடித்த உடனே இந்த மாதிரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு தனி கொடுப்பனை வேணும். அந்த அதிர்ஷ்டம் நமக்கு ரொம்ப அதிகம். கேட்ரிங் ஆரம்பித்தனால பிரியாணி தம் உடைச்ச உடனே அப்படி சாப்பிட்றது. அது நம்ம சாப்பிட்றது எப்படின்னாக்கா, ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது, தொட முடியல. இப்படி தொட்டால் சாஃப்டாக பிரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பீஸு கொஞ்சம் மசாலா கலந்த சாப்பாடு. பிளேட்டும் பிடிக்க முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மசாலா பார்த்தீங்களா, இதுதான் மசாலா. கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் இந்த மட்டன் பீஸு, கொஞ்சம் இந்த பிரியாணி ரைஸு எல்லாம் சேர்த்து ஒரு வை. சின்னதாக எல்லாம் சாப்பிடக்கூடாது. சமைக்கிறது எப்படி ஒரு ஆட்டோ, பரிமாறுறது எப்படி ஒரு ஆட்டோ, அதே மாதிரி சாப்பிட்றதும் ஒரு ஆட்டு. சும்மா காலேஜில் படிக்கிற பொண்ணு மாதிரி இத்துளூண்டி எடுத்து வாயில் வச்சு பார்த்தாலாம் டேஸ்ட்டு. பிரியாணினா நல்ல பெரிய வாயாக எடுத்து வைக்கணும். பெரிய, தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல, உருதுவில் நிவாலாம்போம். இந்த மாதிரி பெரிய நிவாலா சூடாக இருக்குது, அதனால் டைம் எடுத்துகிட்ருக்கிறேன். பிஸ்மில்லா. மாஷா அல்லாஹ். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பீஸு, தொடை பீஸு. ஆனால் பாருங்கள், ஜஸ்ட்டு இதுதான் அந்த ஸ்லோ ஸ்டீமில் சமைக்கிற மேடம். இன்றைக்கி ஈபியில் பூங்குடிங்கிற மேடம் தான் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி தான் இன்றைக்கி. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்கு அவங்க விருந்து கொடுக்குறாங்க. யாரும் மறக்கக்கூடாதுன்ட்டு. யாராவது மறந்தாலும் இந்த மாதிரியான டேஸ்டான பிரியாணி சாப்பிட்ட அவங்களுக்கு மறக்கக்கூடாது அந்த மேடமோட பேரை. மாஷா அல்லாஹ். 12:45 ஆகிடுச்சு. ஸோ ஆசை அதிகமாக தான் இருக்குது எல்லாமே சாப்பிட்றலான்னு. ஆனால் டைம் கீப்பப் பண்ணி ஆகணும். ஸோ இன்ஷால்லா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸில் லோடு ஏற்றிடுவாங்க. ஏன்னா 12:30க்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணணும்.
நம்ம ரீச் ஆகுது 12:30 ஆகிடும். ஒரு 5-10 மினிட்ஸில் டைனிங் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனும் சின்ன ஆர்டர் எந்த வகையான ஆர்டராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான உங்கள் உட்காந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் என்எஃப். இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடு ஆன் டைமுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். 2 லைன் தான், அது எல்லாருக்கும் பொருந்தும். எதை சமைச்சாலும் சரி ரசித்து சமைக்கணும். அந்த 2 லைன் என்னென்னா, ரசித்து சமைத்தால் ருசித்து சாப்பிடலாம். மாமியார் பாட்டுக்கும் சொல்லிட்டு போய் டிவி பார்த்துட்ருக்குறாங்கன்னு மூஞ்சை தூக்கிட்டு மருமகள் சமைச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி சமைச்சா அது டேஸ்ட் வராது. சாப்பிட்றவங்க மனசு குளிரணும், அவங்க வயிறு நிரம்பி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசையில் ரசித்து சமைச்சா எல்லா உணவும் ருசித்து சாப்பிட்லாம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சீக்கிரம் சந்திப்பேன். ரோஷன் கேட்ரஸ் அண்ட் ரோஷன் குக் வித் குக் நம்ம இந்த 2 சேனல்லையும் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.